ஒரு அடர்ந்த வனப்பகுதியில ஒரு பயங்கரமான சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு. காடு ரொம்ப வறண்டு போயிருந்ததுனால அந்த சிங்கத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. அதனால அந்த சிங்கம் பசியோட தூங்கி இருந்துச்சு. ஏன்னா இரையை தேட போக கூட அதனால முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா ஒரு எலி ஒண்ணு வந்துச்சு. சிங்கராஜா தூங்கி இருக்கிறது தெரியாம அது மேல ஏறி அங்கேயும் இங்கேயும் விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி எலிக்கு கொஞ்ச நேரத்துல அது சிங்கம் தான்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் அது விளையாடுறத நிறுத்தாம அது மேல ஏறி ஏறி விளையாடிட்டு இருந்தது. இதோட சத்தம் அந்த சிங்கத்தை எழுப்பிருச்சு. சிங்கராஜா ரொம்ப கோவத்தோட அந்த குட்டி எலிய பார்த்து கேட்டாரு. என்ன எலிக்குட்டியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தூக்கத்தை கெடுத்திருப்ப. இப்போ நீதான் என்னோட மதிய சாப்பாடா இருக்க போற. உன்னை அப்படியே சாப்பிட போறேன்னு சொல்லி தன்னோட பெரிய வாயை திறந்துச்சு அந்த சிங்கம். இத பார்த்ததும் அந்த குட்டி எலி ரொம்ப பயந்துடுச்சு. சிங்கராஜா, என்ன சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு கத்தி பார்த்துச்சு. சிங்கராஜா, நீங்க என்ன இன்னைக்கு உயிரோட விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில உதவி செய்வேன். காலம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு அந்த எலி சொல்லுச்சு. இத கேட்டதும் சிங்கராஜா இரக்கத்தோட சொல்லுச்சான். சரி நண்பனே, இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன். மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணினன்னா என்னோட சாப்பாட்டுக்கு விருந்தாயிடுவ அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குட்டி எலியும் சரிங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சான். கொஞ்ச நாள் போனதும் வேட்டைக்காரர் ஒருத்தர் காட்டுக்குள்ள வந்தாரு. அவரு ஒரு சிங்கத்தை வேட்டையாடணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி ஒரு சிங்கம் வர்றத தூரத்துல இருந்து பார்த்தாரு அந்த வேட்டைக்காரர். இந்த சிங்கத்தை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ஒரு வலைய விரிச்சாரு. அந்த சிங்கம் அந்த இடத்த தாண்டும் போது வலைக்குள்ள சிக்கிடுச்சு. வலைக்குள்ள மாட்டின அந்த சிங்கம் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், வெளியே வர முடியல. அந்த சிங்கத்தால வெளியே வர முடியலன்னு கத்தி பார்த்துச்சு. யாராவது உதவி செய்யுங்களேன்னு மற்ற விலங்குகள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துச்சு. ஆனா யாருமே வரல. அந்த குட்டி எலி மட்டும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. சிங்கராஜா வலையில இருக்கிறத பார்த்ததும் ஓடி வந்து தன்னோட கூர்மையான பற்களால அந்த வலைய விறுவிறுன்னு கடிச்சு அந்த சிங்கராஜாவை காப்பாத்திடுச்சான். வலைய விட்டு வெளியே வந்த சிங்கராஜாவும் எலிக்குட்டியும் வேக வேகமா அந்த இடத்த விட்டு வேடன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்களாம். உடனே அந்த சிங்கராஜா எலிய பார்த்து சொல்லிச்சான். ஏய் நண்பனே, நீ எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த காட்டோட ராஜான்னு சொல்லிட்டு இருந்த என்ன நீ காப்பாத்திருக்க. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை சாப்பிட்டு இருந்தேன்னா அது பெரிய முட்டாள்தனமா இருந்திருக்கும். உடனே அந்த எலி, இல்ல மகாராஜா, உங்களோட கருணையால தான் அன்னைக்கு நீங்க என்ன உயிரோட விட்டீங்க. அந்த கருணைக்கு கிடைச்ச பரிசு தான் நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அன்னையில இருந்து அந்த சிங்கராஜாவும் எலிக்குட்டியும் இணை பிரியாத நண்பர்களா இருந்தாங்கன்னா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே கருணையோட இருக்கணும். அப்படி கருணையோட இருந்தா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நமக்குன்னு உதவி செய்ய நண்பர்கள் வருவாங்க. இந்த சிங்கராஜாவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.